பாலியல் மகாசன சங்கம் தமிழ்நாடு சென்னை கிளையின் ஜூலை மாத கூட்டத்தில் வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த 3 மாதங்களாக அக்குபஞ்சர் வகுப்பு இந்த மாதாந்திர கூட்டத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே இங்கே இருக்கிற 90% பீப்புள் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த 2 சப்ஜெக்டையும் ஏற்கனவே எடுத்தாச்சு. அளவுன்னு சொல்லக்கூடிய அக்குபஞ்சரில் எப்படி அளவு எடுக்கிறாங்க, ஒரு புள்ளிக்கும் மற்றொரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தை எப்படி அளக்குறாங்கிறதையும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். தயவுசெய்து இந்த பிரிண்ட் அவுட் வந்து தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இது சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க, ஒரு பயன் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. இதனுடைய தொடர்ச்சி, தத்துவங்களுடைய தொடர்ச்சி இன்னும் 3 இருக்குது. ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் நான் அதெல்லாம் கொடுப்பேன். அதனால் இது கம்ப்ளீட்டாக வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங்கில் யாங்கை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுங்கிறதுனால ஆரம்பத்தில் தத்துவங்களில் அது 2வது தத்துவம், சரியா? ஸோ முதல் தத்துவங்கிறது உயிர் சக்தி ஓட்ட தத்துவம், வைட்டல் எனர்ஜி. வைட்டல் எனர்ஜி தத்துவப்படி தான் அக்குபஞ்சர் சக்தி ஓட்ட பாதையில் சக்தி போகுது அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பிரபஞ்ச சக்தியை நம்முடைய உடல் சக்தியும் இயற்கை சக்தி இணைந்து அக்குபஞ்சர் நீடிலோ அல்லது நம்ம கைனால் அல்லது பென்சில்னால் அல்லது பேனாவால் தொட்டு அந்த புள்ளிகளை அழுத்தும் பொழுது அங்கே வந்து அந்த சக்தி ஓட்டம் உயிரோட்டமாக மாறி உடலில் உள்ள வியாதிகளை தீர்க்கிறது. அதுதான் பேசிக் தத்துவம். இதில் அதுக்கு அடுத்ததாக யாங் தத்துவம்னு இருக்கு பாருங்க, 2வது. இது கொஞ்சம் எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இந்த நோய் நோயா யாங் நோயா அப்படின்னு பிரித்து பார்த்து வைத்தியம் பார்த்தா தான் சக்ஸஸ் வந்து 100% இருக்கும். அப்போ இந்த நோயினுடைய தன்மை இன்னா யாங்கா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்காமல் வைத்தியம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அதனால் இந்த யாங் தத்துவத்தை பொதுவாக அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்கிறோம் பாருங்கள். இன்னும் யாங்கும் ஆண் பெண் தன்மைகளை உடைய 2 தத்துவம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன முடியும், இது என்ன. யாங் வந்து ஆண். உறுப்புகள் ஆண், யாங் உறுப்புகள் தனித்தனியாகவே பின்பக்கத்தில் கொடுத்துருக்குறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம முதல்ல லங் எடுத்தோம், இன்னுறுப்பு அடுத்த தடவை லார்ஜ் இன்டெஸ்டைன் எடுத்தோம், அது யாங் உறுப்பு. இப்போ மறுபடியும் இன்றைக்கி எடுக்க போகிறது ஸ்டமக் வந்து யாங் உறுப்பு. இப்படி மாறி தான் வரும். அதேபடி நேரப்படி எந்த உறுப்பில் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கோ அந்த நேரத்து வரிசையில் தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆர்கன் கிளாக் தியரின்னு பின்னால் வரும், அடுத்த வாரம் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வகையில் லங் வந்து காலையில் அதிகாலை 3லேருந்து 5 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக அதிக சக்தி ஓட்டத்தோட லங் வந்து இயங்கும். ஸோ அந்நேரம் லங் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணிங்கன்னா தீர்வு. அடுத்ததாக லார்ஜ் இன்டெஸ்டைன் 5லேருந்து 7, அதிகாலை 5லேருந்து 7 வரைக்கும். ஸோ அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய வேலை என்ன, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலை. அதனால் 5ல் நீங்கள் நிச்சயமாக 1 பாத்தோ 2 பாத்தோ என்ன போகணுமோ போயிடும். அந்நேரம் வரலைன்னா பின்னால் வர்றது சிரமம். ஸோ கழிவுகள் நீங்கிட்டாலே அன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். ஸோ அந்த நேரம் 5 to 7. அதே மாதிரி 7 to 9ங்கிறது ஸ்டமக்கோட நேரம். ஸ்டமக்கில் இறப்பையில் அதிக சக்தி ஓட்டம் இருக்கக்கூடிய நேரம் வந்து காலை 7லேருந்து 9 மணி வரைக்கும். அப்போ இறப்பையினுடைய வேலை என்ன, ஜீரணம் பண்ணுறது இல்லையா? ஜீரணம் பண்ணணும்னா அங்கே என்ன வேணும், உணவு வேணும். அப்போ காலையில் 7லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு ஆகணும். லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். 7 to 9க்குள்ளே நீங்கள் சாப்பிடலைன்னா அதுக்கு பின்னால் வரக்கூடிய நேரங்களில் வந்து அஜீரணமாக ஸ்டமக்கிலேயே அது தங்கிடும், கெட்டு போய் நாற்றம் அடிக்கும், அந்த அளவுக்கு மாறிடும். அதனால் 5லேருந்து 7க்குள்ளே ஸ்டமக்கோடைய வேலையை அது செய்ய விடுங்க, பட்டி கிடக்காதீங்க. ஏன்னா 9லேருந்து 11 வரைக்கும் அடுத்த மாதம் நான் எடுக்கக்கூடிய ஸ்ப்ளீன்
அது வந்து இந்த உணவில் உள்ள சக்தியை மொத்தமாக எடுத்துக்கிட்டு ரத்தத்தை கலந்து உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்பக்கூடிய வேலையை அது செய்யும். அந்த நேரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதாவது 9லேருந்து 11 மணிக்குள்ளே ஒரு கொட்டு தண்ணி கூட நீங்கள் குடிக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே அக்குபஞ்சருடைய விதி. ஏன்னா அது உடம்புல நீங்கள் ஸ்டமக்கில் என்ன பொருள் இருந்தாலும் அதில் உள்ள சக்தியை உறிஞ்சி எடுக்கக்கூடிய நேரம். அது கழிவுகளே உள்ளே இருந்துட்டால் கூட ஜீரணமாகாமல் அங்கே ஃபெர்மெண்ட் ஆகி கிடக்கக்கூடிய உணவில் இருந்த சக்தியை மீதி இருக்காது. அப்போ என்ன பிரச்சனையாகும்? வாந்தி, பேதி, பொறுமல், வயிற்று பொறுமல், கேஸ்ட்ரைட்டிஸ், அந்த பிரச்சனை உண்டாகும். ஸ்பிளின் தன்னுடைய சக்தியை இழந்து போயிடும். அதனால் ஸ்டமக் நேரம்ங்கிற அந்த 7 to 9 காலையில் சாப்பிட கற்றுக்கோங்க. ஈவன் நீங்கள் பெட் காஃபி சாப்பிட்டா கூட அந்த 7 மணிக்கு சாப்பிட்றது தானே. இல்லை எனக்கு காஃபி சாப்பிட்டா தான் வெளிக்கே வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது 7 மணிக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் சாப்பிட்டு வெளிக்கு போயிடுங்க 7 மணிக்குள்ளே. ஸோ இதனுடைய நேரம் வந்து அதாவது அதிக சக்தி ஓட்டம் உள்ள நேரம் காலை 7 to 9. இது யாங் ஒர்க்கு சேர்ந்தது. யாங் ஒர்க்குள்ள கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். இந்த படத்துக்கு பக்கத்தில் இந்த இன் யாங் இதோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு போட்டுருப்பாருங்க. இன் ஒர்க்கோட கேரக்டர் நெகட்டிவிட்டி. நல்லா பாருங்கள், பெண்ணோட தன்மை என்னவோ அதுதான் இன்னோட தன்மையில் வரும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க ஆம்பளைன்னு சொல்கிறாங்க. அதனால் யாங் உறுப்புகள் வந்து பாசிட்டிவாக வேலை செய்யும். அடுத்தது பெண் தன்மை கொடுக்கணுங்க, அங்கிட்ட ஆண் தன்மை எதிராக தான் இருக்கும். என்னுடைய கேரக்டருக்கு எதிர்த்தாப்புல தான் யாங்கோட கேரக்டர் இருக்கும். சரியா? இப்போ இந்த பல்ஸு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பல்ஸ் டயக்னைஸ் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த இன் யாங் தியரி பல்ஸ் பார்க்கும்போது அதிகப்படியாக துடிக்கக்கூடிய பல்ஸ் வந்து யாங்காக இருக்கும். மென்மையாக லைட்டாக துடிக்கக்கூடியது பெண் தன்மையாக இருக்கும். அது இன்னோட சேர்ந்தது. அதிலே புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய இன்னுறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப லைட்டாக அடிக்குது அல்லது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பல்ஸ் அப்படின்னாலே இன்னுறுப்பு ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன உறுப்புங்கிறது நாடி வகுப்படுத்தும் போது நான் சொல்கிறேன். அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இன்னுன்னா குளிர்ச்சி, அதுனா வெப்பம். சரியா? அது நோய்கள் என்ன நோய்? அக்யூட் நோய்களாக இருந்தால் இப்போ வந்த நோய் அப்படின்னா ஜீவனு சொல்லுவோம். நோய்கள் வந்து கிரானிக் அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். பல்ஸ் பார்த்துட்டு லைட்டாக இருக்குது, ஓ இது இன் பல்ஸு. இப்போ இவருக்கு ஓடக்கூடியது இன் பல்ஸு. யாங் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா நாள்பட்ட வியாதியோட இவர் போராடிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட கேட்கணும் அவசியமே இல்லை. எவ்வளோ நாளாக இந்த வியாதி உங்களுக்கு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. பல்ஸை பார்த்துட்டு அது யாங்கா இன்னென்ன பிரிச்சுட்டிங்கன்னா அது அக்யூட்டா கிரானிக் டிசீஸ்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். தற்சமயம் வந்தது அல்லது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதிங்கிறத நீங்களே பிரித்து தன்மையை அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போடணும். அதில் அர்த்தம் பாயிண்ட்ஸை நீங்கள் அழுத்தவோ அல்லது ஊசியை குத்துறதுக்கோ முயற்சி பண்ணணும். குளிர்ச்சியாக இருக்கும். பெண்ணுடைய உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும்னு போட்டுக்கிறாங்க. இன்னோடது ஆண் தன்மை வந்து எப்பயுமே கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யும். உடல் நடுங்கி குளிர் வருது இல்லையா, குளிர் ஜரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இன்னோட சேர்ந்தது. அதிகப்படியான குளிர்ச்சி இல்லாமல் ஜுரம் வர்றது யாங் தன்மை உள்ளது. ஜுரத்தை பார்த்துட்டு ஒரு மணி இவனுக்கு குளிர் தாப்பா அப்படின்னா குளிர் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அது யாங் உறுப்பு பாயிண்ட்டை போட்டிங்கன்னா தான் அந்த ஜுரம் இறங்கும். இன்னொருக்கும் அந்த ஜுரத்தை இறக்கிறதுக்கு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதில் போட்டிங்கன்னா இறங்காது. ஏன்னா நிறைய அக்குபஞ்சரிஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே இந்த இன்யாங் தியரி தெரியாமல் தான் ஃபெயிலியர் ஆகிறாங்க. இன்னுக்கு போட வேண்டியது யாருக்கும் போட வேண்டியது இன்னுக்கும் போட்டு தவறுதலாக போட்டு எவ்வளோ வருஷம் அனுபவப்பட்டவங்க கூட இதில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அதனால் இந்த தத்துவத்தை கொஞ்சம் எல்லாமே படித்து பாருங்கள். தாகம் இல்லாமல் இருக்கிறது, அதிகமாக தாகம் எடுக்கிறது ஆண். விழித்து இருத்தல், மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். விழித்து வந்தாங்கன்னா அவங்க இன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப பிரகாசமாக அதிகமாக ஜுரம் இருந்தால் ஆக்சுவலாக பிரகாசமாக இருக்கக்கூடிய முகமெல்லாம். ஸோ அவங்களாம் யாங் உறுப்பு கேரக்டர் உள்ளவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நுரையீரல் அதிகம் கபம் செய்கிறது. லங்ஸில் வந்து நிறையா கபம்
கபம் எங்கெல்லாம் கட்டும்? லங்ஸில் ஆரம்பிச்சு தொண்டை, சைனஸ் ப்ராப்ளத்தில் உள்ள சைனஸ், அந்த சைனோட்டிஸில் எல்லாம் கபம் கட்டும் இல்லையா? இப்போ லங்கில் அதிகமாக கபம் இருந்தது அப்படின்னா அது பெண் தன்மைக்குரிய, இன் தன்மைக்குரிய ஒரு கேரக்டர். இல்லை எனக்கு வரட்டு தொட்டு இங்கே தான் சளி தெரியுது அப்படின்னா அது யாங். அப்போ யாங் உறுப்புக்கு நீங்கள் இது பண்ணணும். யாங் உறுப்பில் என்ன இருக்குது பாருங்கள். நுரையீரல் இருக்கா? நுரையீரல் யாங் சம்மந்தப்பட்டது. அப்போ நுரையீரலில் உள்ள பாயிண்ட்டை போட்டிங்கன்னா சளி குறையும். என்ன ரைட்? ஓகே, புரிஞ்சுக்கோங்க. நிறமற்ற மூத்திரம் வெளியேறுதல் கடைசியில் இருக்க பாயிண்ட்டு. சிரமூத்திரம் வெளியேறுதல், அடிக்கடிக்கே போகிறது, அழுத்தின வலி, ரொம்ப அது அதிகமாக அழுத்தின வலி அப்படிங்கிறது அது எதிர்மறையான கேரக்டர்ஸை அது கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த இன் யாங் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து ஒரு மனுஷனுடைய உடம்புல சமச்சீராக இருந்தால் அவருக்கு நோய் இல்லைன்னா இன்னும் யாங்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லாமல் இன்னும் யாங்கோ கூடி குறைச்சல் இருந்ததுன்னா ஈஸியாக அவரால் பேசணும். நார்மல் பெர்சன் கிடையாது. ஸோ அந்த வரைக்கும் தான் அங்கே காட்டியிருக்காங்க. இன்னும் யாங்கும் கருப்பாக இருக்கிறது, இன்னும் ஒயிட்டாக இருக்கிறது யாங். அது சமமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய நிலை அப்படின்னு போட்டுக்கிறாங்க. மொத்தமே இன் அல்லது யாங்கிறத கீழே பாருங்கள், ரெண்டு கருப்பும் வெள்ளையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏதாவது ஒன்று, மொத்தமாகவே ஒன்று பல்ஸ் பார்த்து அல்லது குறிகளை பார்த்து, முன்னால் சொன்ன குறிகளை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை கூட போகலாம். ஒன்று மொத்தமே இல்லாமல் போயிட்டுன்னா மனுஷன் இல்லை. ரெண்டுமே இருக்கணும். சமச்சீராக இருந்தால் ஆரோக்கியம், சமச்சீர் கெட்டு போனால் நோய். மொத்தமே கெட்டு போச்சு, ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அவர் வறண்ட நிலையை அடைந்து விட்டாங்கிறது தான் அதுவே இது. இதில் இப்போது இதில் யாங்கெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் வெள்ளை அது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஸோ என்ன தன்மை உள்ள அதிக யாங் ஆதிக்கம்னு போட்டுக்காம பாருங்க, வெள்ளை அதிகமாக இருக்கனால யாங் தன்மை அதிகமாக இருக்குது. அப்போ யாங் உறுப்புகளை நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதை குறைக்கணும். அதிகப்படியாக இருக்கிறத குறைக்கணும். குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எப்படி அழுத்தம் கொடுக்கணும்? ஆன்டி கிளாக் வைஸ், சரியா? அந்த புள்ளியை தொட்டு ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். குறைக்கிறது கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்தி கூடும், சரியா? ஒரு தலைவலி இருக்குது, தலைவலின்னா என்னது? நமக்கு போகணும் இல்லையா? அது குறைக்கத்தானே செய்யணும், தலைவலியை குறைக்கணும். அப்போ அந்த இடத்துல LI4ல் என்ன செய்வீங்க? ஆன்டி கிளாக் வைஸில் LI4 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இதில் ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தம். எனக்கு கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக்ஸ் ஒன்றுமே புரியலைன்னா அதை பிடிச்சி அழுத்திட்டு உட்காந்துட்டாலே போதும், வேறு வழி கிடையாது, சரியா? அதை பிடிச்சி 2 நிமிஷம் அழுத்தி உட்காந்துட்டாலே போதும். அதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இதுவா அதுவா கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக்ஸான்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும், நெகட்டிவ் ரிசல்ட் எடுக்கணும், சரியா? அதே மாதிரி தான் இங்கே இன்சக்தி அதிகமாக அதுக்காக காட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. ஆரம்ப நிலை, முத்தின நிலை, அக்யூட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ். அதுக்காக இதை கொடுத்துருக்கோம். பிரிண்ட் அவுட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், லேடிஸ் பிரச்சனை கூட போட்டுக்காம பாருங்கள். கடைசி பாயிண்ட் 17வது பாயிண்ட்டு வெள்ளைப்படுறதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. வெள்ளை நேரத்தில் நீர்த்து வெளியேறுதல் என்னோட கேரக்டர். யாங் வந்து வெள்ளைப்படுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒயிட் டிச்சார்ஜ் விக்டோரியா அப்படிங்கிறது கெட்டியாக மஞ்சனத்தோட நாற்றத்துடன் போகக்கூடியது யாங். அது நீண்ட கிரானிக் டிசீஸ். அது அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை தான். பெண்களுக்கு கருவுறுதல் நடக்காது, பக்கத்தில் ஆம்பளை வரமாட்டான், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்பொழுது தத்துவங்களில் 5 தத்துவம் இருக்குது. இன்றைக்கி 2 தத்துவம் பார்த்துருக்குறோம். மீதி இதை அடுத்தடுத்த மாதங்களில் பார்ப்போம். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இட் வில் சேவ் யுவர் டைம். அடுத்த இன்றைக்கி நான் எடுக்கிறதா சொல்லியிருந்த இரட்டை சக்தி ஓட்ட பாதை அடுத்த கையில் வச்சுருக்கீங்களா? இல்லாத வாங்கிக்காங்க. புதுசாக வந்தீங்க, உங்கள்கிட்ட இருக்கா? ஓகே. இந்த 12 உறுப்புகள், அக்குப்பஞ்சரில் 12 உறுப்புகளை பற்றி பேசுகிறோம்.
14 சேனல் மெரிடியன் சொல்லுவோம். 14 உறுப்புகள் எடுத்துக்கும் போது 12 தான். இந்த 12லேயும் அல்லது மீதி இருக்கக்கூடிய உறுப்பில்லாத டென் அண்டு டியூப் சேனல் அதையும் சேர்த்து 14 உறுப்புகள்லையும் சேர்த்து 361 பாயிண்ட் இருக்குதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த 361 பாயிண்டில் ஒவ்வொரு சேனலுக்கும் 10, 9, 18, 27, 45, 62 இவ்வளோ புள்ளிகள் இருக்குது. அதில் இந்த ஸ்டமக் பாயிண்ட்டுக்கு 45 புள்ளிகள் இருக்குது. 12 உறுப்புகளிலேயே அதிகப்படியான புள்ளிகளை கொண்டது இரண்டாவது. யூரினரி பிளாடர் வந்து 62 புள்ளி இருக்கும். இரண்டாவது அதிகப்படியான புள்ளிகளை கொண்டது இந்த ஸ்டமக். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கண்ணின் உள்பக்கமாக ஆரம்பிக்கும். திரு அழகராஜ் அவர்கள் இன்று நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. மாடலாக இருப்பாங்க. ST1ங்கிற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. யாரெல்லாம் கண்ணாடி போட்டுருக்கீங்களோ அதை கழட்டி வைக்கணும்னா கழட்டி வைக்காதீங்க. வந்து எந்த ஊசி குத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தூக்கி எரிஞ்சிடலாம். அக்குபஞ்சர் PhD பண்ணுறதுக்காக ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாரையுமே பேஷண்ட்டு கொடுத்து அனுப்பிச்சார் டாக்டர் ஆண்டன் ஜெயசூர்யா. என்னை மட்டும் உட்கார வச்சுட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு நான் வருத்தம், நம்மளை கண்டுக்கவே இல்லையேன்னு. கடைசியில் வாங்க உட்காந்து டாக்டர் உங்களுக்காக ஸ்பெஷல் பேஷண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஆஹா, நம்மளை இவர் ரெக்கனைஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஒரு 30 வயசு, இவருக்கு 60 வயசு ஆகிடுது, 60 ஆகப்போகுது. 30 வயசு இளைஞன், தமிழர், ஸ்ரீலங்கன் தமிழர். ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருந்தோம்னா கொஞ்சம் பொறுமையாக 2வது வாங்க கேட்டுக்கோங்க. அவரை கூப்பிட்டு ஒரு 30 அடியில் இருக்கக்கூடிய சுகத்தை காட்டிட்டு அங்கே ஒரு காலண்டர் தொங்குது, அதை வாசிடாங்கிறார். இந்த பையன் சிரித்தான். ஏன்டா சிரிக்கிறார்? சுவரே தெரியல எனக்கு, சுவரே தெரியல. 30 அடியில் இருக்கக்கூடிய சுவர் தெரியல, அதில் எப்படி காலண்டர் அங்கே இருக்குது நாங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் 90% அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு. முன்னால் இருக்க அந்த 10 அடி தூரத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்கிறவரை தெளிவாக அவருக்கு தெரியலை. இந்த கேஸ் அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபார்ச்சுனேட்டாக அவனுக்கு 2 கண் இருக்குது. நான் ஒரு கண்ணை கெடுக்க போகிறேன், நீங்கள் ஒரு கண்ணை கெடுக்க. அவர் சொன்னது அதுதான். அவனுக்கு ஏற்கனவே பார்வையில் 90% குருடு. அதனால் நீங்கள் பயப்படாமல் ஊசியை போடலாம். மொத்தத்தை போயிட்டால் கூட அவன் சந்தோஷப்படுவான், நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. அது ஒரு தைரியம் கொடுக்கறதுக்காக அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். கண்ணுக்குள்ளையில் நான் வைத்தியம் பார்த்ததில்லை அது வரைக்கும். சரிட்டு அந்த கண்ணுக்குள்ளே அந்த ஊசியை போடுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் போட்டோம்னா கண் பார்வை மொத்தமாக போயிடும். ஆப்டிக் நெர்விலையோ அல்லது கண் விழித்திரையிலையோ இதாக ஒன்று பட்டெடுத்துனா போயிடும். அதனால் அந்த டெக்னிக்கை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு கண்ணுக்கு நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி போடுறேன், அடுத்த கண்ணுக்கு நீங்கள் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவனுக்கு பிரச்சனை வராது. இருக்கிற பிரச்சனை சரியாகணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஊசி குத்திட்டார். இவ்வளோ நீளங்க ஊசி 1.5 சொல். 1.5 சொல். இது எத்தனை சொன்னேன்? ஆள்காட்டி வரல் எத்தனை சொன்னேன்? ஆள்காட்டி வரல் எத்தனை சோன் சொன்னீங்களா? நீங்கள் மாசிகளுக்கு வந்தீங்கன்னா எப்படி சரியாக வரும்? 3 சொல் இல்லையா? ஒவ்வொரு ரேகையும் ஒவ்வொரு சோன். அப்போ 1.5 ரேகை 1.5 சொல் இல்லையா? இது வரைக்கும் உள்ள தள்ளிட்டார். நீங்கள் அடுத்த கண்ணுக்கு போடுங்க அப்படிங்கிற. என்னால் கையெல்லாம் நடுக்குது. டாக்டர் அப்படின்னே, டாக்டர் தான் கூடு, எதுக்கு வந்திருக்கேன் அங்கேருந்து. நானும் போட்டுட்டேன், அந்த டெக்னிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணி போட்டாச்சு. ஆனால் அதில் பாதி தான் என்னால் உள்ள அமுக்க முடியாது, தைரியம் வரல. போதும், பாதி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் கழித்து ஊசி எடுத்தேன் சார். இப்போ வாசிடாங்கிறார். எனக்கும் அவருக்கும் அது சின்ன எழுத்து தெரியலை, இந்த பையனுக்கு தெரியுது. அந்த பையனால் அந்த சுவர் தெரியுது, சுவரில் காலண்டர் தொங்குது, படம் தொங்குது, எழுத்துக்கள் தெரியுது. சின்ன எழுத்துக்களால் அவளை வாசிக்க முடியுது. எனக்கும் அந்த டாக்டருக்கும் சின்ன எழுத்துக்கள் தெரியல.
அந்த அளவுக்கு இந்த ST1 அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட், கண்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் ST1, ஸ்டமக் பாயிண்ட் 1. சரியா? அது எங்கே இருக்குது? கண்ணுக்கு உள்ளே இருக்குது. இது ஆர்பிட்டல் போன், அது உள்ளே இருக்குது ஆர்பிட்டல் ஹாலோ. கண்ணுக்கும் இது என்ன சொல்கிறது, கண்ணு தானே, கண்ணுக்கும் வெடித்திரையா, கண்ணுக்கும் இந்த ஆர்பிட்டல் எலும்புக்கும் நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணை மேலே எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு மேலே அதை நேராக தலையை வச்சுக்கிட்டு நேராக பார்க்கணும். மேலே பார்க்கும்போது அந்த பள்ளம் நல்லா தெரியும். கரெக்டாக அதில் ஊசி இறக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அவன் கண்ணை சிமிட்டிட்டான்னா அவனுக்கு போச்சு. அந்த மாதிரி சிமிட்டக்கூடாது. கரெக்டாக இறக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்தியாவில் எந்த டாக்டருமே யோசிக்கிறாங்கன்னா கண்ணு சரி பண்ணிட்டுருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டோம்னா பிரச்சனை இல்லை. கண்ணுக்குள்ள ஒரு ஊசி போட போகிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொன்னோம்னா ஐயா கண்ணுக்குள்ளே போயாச்சும் வைத்தியம் வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. புரியுதா? அந்தளவுக்கு திறமையான எஃபெக்டிவான ஒரு பாயிண்ட் ஸ்டமக் 1. அது எங்கே இருக்கு? இந்த கண்ணுக்கும் இந்த எலும்புக்கும் நடுவில் உள்ள பள்ளத்தில் 0.7 சொல், ஒரு சொல் கழிப்பட்டுரும். 0.7 சொல் அவருக்கு 3/4 சைஸ் ஆழத்தில் இருக்கு. சரியா? இருக்கக்கூடிய 14 அக்குபஞ்சர் சேனல்லையுமே சக்தி ஓட்ட பாதையிலுமே உடலின் உள்ளே இருந்து வெளியே வரக்கூடியது சக்தி ஓட்டம் இந்த ஒரு பாதை ஸ்டமக் தான். உடம்பை கிராஸ் பண்ணக்கூடியது எதுன்னு சொல்லியிருக்கேன். உடம்புல இப்படி வந்து இந்த பக்கம் முடியக்கூடியது எது? லார்ஜ் இன்டெஸ்டைன் இல்லையா? அதோட இது கனெக்ட் ஆக போகுது. இப்போது லார்ஜ் இன்டெஸ்டைன் 20வது பாயிண்ட் இங்கே முடியும். இப்படி வந்து இங்கிட்டு முடியும், இங்கிட்டு வந்து இந்த சைடு முடியும். அது ஒன்று தான் கிராஸ், உடம்பை கிராஸ் பண்ணும். உடம்பின் உள்ளிருந்து வெளிவரக்கூடிய சக்தி ஓட்ட பாதை ஸ்டமக். சரியா? உங்களுக்கு இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் போட்டு. சரியா? அதாவது நேர பாருங்கள். நேர பார்க்கும்போது கருவிழி எங்கே இருக்கோ அதுக்கு நேர கீழே. இப்போ சொல்லக்கூடிய இந்த ST1, 2, 3, 4 4மே ஒரே நேர்கோட்டில் தான். அந்த நேர்கோடு கண்ணின் கருவழி நேராக பார்த்தோம்னா கருவழிக்கு கீழே ஆரம்பித்து இங்கே 4வது பாயிண்ட் முடியும். நேர்கோடு போதும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது. ST1 இந்த பாயிண்ட்டுக்கு என்னென்ன உபயோகம், எப்படி போடணும் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கருவழியின் கீழே உள்ள புள்ளி இது ஒரு ஆபத்தான புள்ளி, டேஞ்சரஸ் பாயிண்ட். தயவுசெய்து அனுபவம் இல்லாமல் நீடில் போட வேண்டாம். நான் இதை கையால் நோண்டிக்கிறது உண்டு. முடிஞ்ச அளவுக்கு கையை உள்ளே விட்டு நோண்டிக்கும், மேலே பார்த்துட்டு உள்ள நோண்டிக்கும். ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு போய் சேராது கை விரல். அதுக்காக ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை பென்சில் மேலே வச்சுட்டு பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். சரியா? கண்குறைகள், கண்ணின் பீடை வருகுதல். கண்ணில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகுங்க. கண் பார்வை குறைபாடு குழந்தைகளுக்கு இந்த பாயிண்ட்டை போட்டோம்னா அவங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராது பின்னால். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 வயசு 3 வயசு 2 வயசு பிறக்கிற குழந்தையே கண்ணாடியோடு தான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு அருமையான பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த கண், அந்த எலும்பு இருக்கு இல்லையா, ஆர்பிட்டல் போனுக்கு நேர 0.5 சொல் கீழே இருக்கிறது. அந்த பாயிண்ட்டு 0.7 உள்ளேருந்து வெளியே வருது. உள்ளேருந்து சக்தி ஓட்டம் மேலே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. 2வது பாயிண்ட்டுக்கு 0.5 சொல் அந்த ஆர்பிட்டல் எலும்புலேருந்து 0.5 சொல் அந்த நேர்கோட்டில் அதுவும் வருது. ஸோ கண்ணினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளால் கண்ணுடைய ஸ்டமக் பாயிண்ட் 1 போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு யூ யூஸ் திஸ் பாயிண்ட். ST2ங்கிற இந்த ஸ்டமக் பாயிண்ட்டு 2வது பாயிண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணில் உள்ள பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர்ந்துடும். Point 2 ஸ்டமக் பாயிண்ட் 2
சரியா? அதனுடைய வேலைப்பாடு அதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக இதை நான் உங்களுக்கு முன்னாலே கொடுத்துருக்குறேன். ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அது 10 புக்கு வாங்கினதில் ஒரே ஒரு புக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக இருந்தது. ஸோ 3வது பாயிண்ட் போயிடும். நேர்கோட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 3வது பாயிண்ட்டு, இந்த போன், இங்கே போன் இருக்கு இல்லையா? இந்த போனுடைய முடிவு பாருங்கள். இங்கே கன்னத்தில் இந்த இடத்துல பழம். இந்த போனோட நேமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பள்ளம் சரியா? நேர்கோட்டில் இந்த பள்ளத்தினிட இந்த எலும்புக்கு கீழே இருக்கக்கூடியது ST3. இந்த பாயிண்ட் ST3 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு சக்தி ஓட்டப்பாதை எங்கெல்லாம் போகுதோ அந்த வழியில் உள்ள அத்தனை உறுப்புகளின் பிரச்சனைகளையும் தீர்க்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? ரைட், ஓகே. அப்போ இது ST3 என்ன வியாதிகளெல்லாம் தீர்க்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் என்ன இருக்குது? மூக்கு. இதெல்லாம் முறை சைனஸ் பாயிண்ட் தான். சைனஸ் கேவிட்டி தான். சைனசைட்டிஸ்க்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். மூக்குலேருந்து ரத்தம் வருது. மூக்குலேருந்து ரத்தம் வருது. மூக்கு ஒழுகுதல், மூக்குலேருந்து ரத்தம் வர்றது, மூக்கு நம்மட்டு ஒரு சிலருக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் உடனே பொடி போடுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம். கண்ணுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள இந்த மெட் பாயிண்ட்னு சொல்கிறது, எலும்புன்னு சொல்கிறது, இது கொஞ்சம் வலி இருக்கும் ஒரு சிலருக்கு. எப்பயுமே கண்களில் வீக்கம், இது வரைக்கும் வீக்கம். சைனஸில் சடியம் கட்டியிருந்தனா இது வரைக்கும் வீக்கம். இந்த வீக்கத்தையும் குறைக்கக்கூடியது ST3. பல்வலி, பல்வலி அடுத்த பாயிண்ட். பல்வலி கேட்கும். ஆல்மோஸ்ட் நியர்பை இருக்கிறதுனால மேல்தாடையில் உள்ள மேல்தாடை ஈறுகளில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்ததாக போகிறது ST4. கொஞ்சம் வேகமாக தான் போக வேண்டியிருக்கும். பிரிண்ட் அவுட்டில் பார்த்துக்கோங்க. இதோட போயிடாதீங்க, வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். சார் சொன்னதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த மாதம் கேட்டிங்கன்னா தெரியப்படுத்தும். சரியா? ஸோ ST4. ST4ங்கிறது உதடுகளின் முடிவு. இது எங்கே முடியுதோ உங்களுடைய வாய் 2 உதடுகளும் முடியக்கூடிய இடத்துலேருந்து 0.5 சுன், அரை சுன் இல்லையா? இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடியது ஸ்டமக் 0.4. இதிலேருந்து 4, 5, 6, 7ங்கிற அந்த 4 புள்ளிகளும் முக்கியமான வியாதிகளை, எந்த வைத்தியத்தாலையும் தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்க்கக்கூடிய சக்தி உடையது இந்த 4 புள்ளிகள். 4, 5, 6, 7 குறிச்சுக்கோங்க. ஜெமினல் நீராஜ்யான் இங்கிலீஷ் இருக்கும் முகவாதம். 3 நரம்பு வழியின் வாதம். ஹெமிப்ளஜியா ஒரு பக்கமாக வாய் இழுத்துக்கிறது. கண்ணு ஒரு மாதிரி பார்க்கும். இந்த கண்ணும் ஒரு மாதிரி ஒதுங்கிடும். இந்த வியாதிகளை எந்த பிரச்சனை எந்த அளவுனாலையும் இது வரைக்கும் தீர்க்க முடியல. அக்குபஞ்சரில் தீர்க்கலாம். உடனே வந்தீங்கன்னா, அன்னைக்கே வந்தீங்கன்னா அப்பயே தீர்த்துடலாம். 10 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா 5 நாளே கூட தீர்த்துடலாம். 1 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா 6 மாதத்துக்கு தீர்க்கலாம். இப்போதையே கேள்விப்படுறேன், எனக்கு இது 10 வருஷமாக இருக்குது அப்படின்னாலும் கூட அவனுக்கு ஒரு வருஷத்தில் சரி பண்ணிடலாம். ஆனால் வேறு எந்த வைத்தியத்துக்கும் சரி பண்ண முடியாது. அதுக்குள்ள பாயிண்ட்டு ST4. இது எங்கே இருக்குது? வாய்க்கு நேரம் இருக்குது. அப்போ வாயில் உள்ள பிரச்சனைகள், நாக்கில் உள்ள பிரச்சனைகள் அதுக்கும் கேட்கும். பல், ஈரம், ஈரு, சொல்லு ஒழுகுதல்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு சிலருக்கு ஒழுகிட்டே இருக்கும். வாயிலேருந்து எச்சு ஒழுகிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு அருமையான பொருள். ஸோ அந்த மாதிரி வியாதிகளுக்கு இந்த ST4 அந்த மாதிரி கொடுக்கும். பல் வலிக்கு தான் என்ன செய்யணும்? எப்படி பிரசர் கொடுப்பீங்க? இங்கே பல் வலிக்குதா, எனக்கு நீர் வலிக்குதா, அந்த பாயிண்ட் ST4 எப்படி கொடுப்பீங்க? ஆன்டி கிளாக் வைஸ். வலியை குறைக்கணும் இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸில் எதிர்மாதிரி கடிகாரத்தின் எதிர்மாதிரி இருந்தால் சுற்றி சரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதில் பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் வலி குறையுது இல்லையா? நார்மலாக வலிக்கிற இடத்துல எப்பயுமே அழைச்சி பிடிச்சாலும் வலி குறையுது. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரியா? அடுத்ததாக ST5.
இப்போ 5வது புள்ளி எங்கே இருக்குது? காடையில் அந்த லைனில் இப்படியே வரும்போது காடையில் அந்த வளைவு நேர வரக்கூடிய அந்த 4வது பார்த்தீங்கன்னா யூட்டன் ஆகி தலைக்கு போகுது. 8வது புள்ளி மேலே இருக்குது. ஸோ 5வது புள்ளி இந்த மாதிரி வரும்போது இந்த பள்ளம் காடையில் காடையில் கீழ்காடை எலும்போட மேல் பள்ளத்தில் இருக்குது. 6வது புள்ளி வாயை திறந்தீங்கன்னா வாயை திறந்து பாருங்க. காடை எலும்பும் கண்ணை எலும்பும் சேர்ற பள்ளம் வருது இல்லையா? ஆண் வாயை திறந்தீங்கன்னா பேசுகிற வாயை திறக்க சொல்லுங்கள். இந்த எலும்பும் கண்ணை எலும்பும் காடை எலும்பும் சேரக்கூடிய இடத்துல பள்ளம் வரும். அந்த பள்ளத்தில் அந்த பாயிண்ட் அதே வாயை திறந்த மாதிரி நல்லா இது பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மேடு உண்டாகும். பாதியும் இந்த மடலுக்கு நேராக ஒரு மேடு உண்டாகும் பாருங்க. அது மேடு அழுத்தினீங்கன்னா கீழே பள்ளம் இருக்கும். அங்கே இருக்கிறது நம்பர் 7. அங்கேருந்து நேராக கோடு போட்டு தலைக்கு போயிடுங்க. தலைக்கு போகும்போது இந்த முடியோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா? அங்கேருந்து நேரம் ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு அந்த கோடும் வெற்ற இடத்துல இருக்கிறது ஸ்டமக் பாயிண்ட் 8. ஸ்டமக் பாயிண்ட் 8 ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. எதுக்கு? தலைவலி, முக்கியமாக ஒற்றை தலைவலி. இப்போ இது தெரியுதா? ST8 அதாவது முடியோட இந்த வந்து ஒரு நேர்கோடு. இங்கே என்ன பாயிண்ட் இருக்கு? ST7 நேரம் போட்டோன்னா எங்கே விட்டுதோ அங்கே தான் அந்த பாயிண்ட். என்ன செய்கிறோம்? பிள்ளையாருக்கு சோப் போடுறோம். அது குட்டிக்கிறோம். பாயிண்ட் என்ன? ST8 தான் குட்டி. கை வளையாதவங்க இப்படியே குட்டிட்டு வருவாங்க. நல்லா கையை வளைச்சி இந்த மாதிரி எக்ஸு வந்ததுன்னா ST8 தான். பிள்ளையாருக்கு தோப்பு கொண்டு போட்டு குற்றவங்களுக்கு தலைவலி வராது. மைக்ரேன் அப்படிங்கிற அந்த ஒத்த தலைவலிக்கு ஒரே தீர்வு இந்த அக்குபஞ்சர் தான். இது தீர்க்க முடியாது அப்படின்ட்டு 52 வியாதிகள் லிஸ்ட்டில் முதல்ல இருந்த இந்த மைக்ரேன் தீர்க்கக்கூடியது அக்குபஞ்சரில் மட்டும்தான். 45 வருஷமாக இருந்த என்னுடைய ஒத்த தலைவலியை ஒரே நாளில் ஒரே ஊசியில் சரி பண்ணது இந்த அக்குபஞ்சர் தான். ஒத்த தலைவலி எனக்கு 45 வயசு வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு சரியானது. அதுக்கு பிறகு நான் அக்குபஞ்சருக்கு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தலைவலி நான் என்னென்னு தெரியாது. அது வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துகிட்டே இருக்கும். மாத்திரை சாப்பிட்டா தான் போவோம். மாத்திரை சாப்பிட்டா வருஷக்கணக்காக இருக்கும். அந்த மாதிரி. ஸோ அருமையான புள்ளி ST8 ஸ்டமக் பாயிண்ட் 8ங்கிறது ஒரு அருமையான புள்ளி. ஒற்று தலைவலி, இந்த சைடு லேட்டரல் சைடில் வரக்கூடிய தலைவலி, நெத்தி தலைவலி எல்லாத்துக்குமே கேட்கும். மொத்த தலைவலி இல்லாமல் இந்த பக்கம் மட்டுமே எப்படியும் தலைவலிக்கு அல்லது நெத்தி ஏரிகளில் வலிக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் போட்டிங்கன்னா சரியாகும். எப்படி குத்துறது? வாக்கியம். நீங்கள் கண்ணுனால் உங்களுக்கு பிரச்சனை, கண் பார்வை குறையினால் வரக்கூடிய தலைவலிக்கு அங்கேருந்து கண்ணை நோக்கி படுக்க வயசத்தில் அந்த ஊசி போடும். சரியா? அந்த ஊசி குத்துறதுன்னு கேட்குறீங்க இல்லையா? இப்படி போடும். இல்லை எனக்கு இந்த பக்கமும் அந்த வலி இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது அப்படின்னா அந்த சைடு எங்கே வலிக்குதோ அந்த டைரெக்ஷனில் போடும். இல்லை நான் காது அடிக்கிறதுக்கு குடைவேன், அதனால் காது வலியும் சேர்த்து இந்த தலைவலி வருது அப்படின்னா ஊசியை காது பக்கமாக கிரிக்கும். தட் இஸ் அ டைரக்ஷன். 4 டைரெக்ஷனில் போடக்கூடிய அது ஒரு பாயிண்ட்டு. ST4 அதே மாதிரி மேலே போட்டிங்கன்னா சைனஸு மற்ற ஐட்டங்கள் கண்ணுக்குள்ள பிரச்சனைகள்லாம் செய்வோம். ST4க்கு வாயை நோக்கி போட்டிங்கன்னா வாயில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் செய்வோம். இந்த சைடு போட்டிங்கன்னா அடுத்து காது சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதியும் சரியாகும். அதே கீழே போட்டிங்கன்னா தொண்டை பிரச்சனைகள் சரியாகும். ST4ங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு 4 டைரெக்ஷனில் ஊசி போட்டிங்கன்னா எந்த டைரெக்ஷனில் நீங்கள் போட்டிங்களோ அந்த டைரெக்ஷனில் உள்ள உறுப்புகளையும் வியாதிகள் தீரும். சரியா? அதாவது நீட்லிங்னு வரும்போது நான் அதை தெளிவாக போட்டு வரேன். இப்போதைக்கு இது போதும். ஸோ 4, இது 5, இந்த கார்னரில் 6, இது 7, இது 8.
ஸோ இந்த 4, 5, 6, 7 இந்த 4க்குமே பொதுவான வியாதிகள் வந்து ட்ரை ஜெமினல் நீராலஜியான்னு சொல்லக்கூடிய முகவாதம். வேறு எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் எத்தனை ஊசி போட்டாலும் சரி, எத்தனை நரம்பு ஊசி போட்டாலும் சரி, முகதாபத்தை சரி பண்ண முடியாது. இதுக்காக ரகசியமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நடிகர்களும் அரசியல்வாதிகளும் நிறைய இருக்கிறாங்க. வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. முழுசாக எடுக்க முடியாமல் பாதியிலே ஓரளவுக்கு பரவாயில்லை, இப்போ என்னால் பேச முடியுது, பேச்சு வராது, குளரும் முகவாதத்தில். அது சரி பண்ணக்கூடிய இந்த 4 பாயிண்ட் தான் நீங்கள் போடலாம். வெஸ்டி 4, 5, 6, 7 4மே போடலாம். 8ஐயும் சேர்த்து போடலாம். வலி இருக்கும், முக நரம்பு வலி, ட்ரை ஜெமினல் நீராலஜியா நரம்பு வலி தான் இருக்கும். வேறு எதுலேயுமே தீர்க்க முடியாது, இதெல்லாம் தீர்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம முகத்தில் உள்ள 8 பாயிண்ட்களை பார்த்துட்டோம். ஸ்டமக்கோட 8 பாயிண்ட்கள் முகத்தில் உள்ளதெல்லாம் பார்த்தாச்சு. சரியா? இப்போ நம்ம அதுக்கு கீழே வரோம். கழுத்தில் 3 பாயிண்ட், ST 9, 10, 11. அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். இது அவர் முகத்தை திருப்பி இருக்கிறதுனால அது ஒரு லைனு, இது ஒரு லைனாக இருக்கும். சரியா? நேரடியாக பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே தான் அது வரும். கண்ணிலிருந்து ஒரே லைனில் தான் 8, 9, 10, 11 வரும். சரியா? படத்தில் அவர் முகத்தை திருப்பி இருக்காரு, அதனால் இது விலை தெரியுது. சரியா? நேரடியாக பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து போடக்கூடிய அந்த ST 4 வரைக்கும் போட்டுருவோம். 4 கீழே நேரம் வந்தீங்கன்னா ST 9, ST 9, 10, 11 3 கொஞ்சம் டேஞ்சரஸ் பாயிண்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு ஊசி குத்துறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 9, 10, 11 10வது பாயிண்ட் வந்து தைராய்டுக்கு ரொம்ப சிறந்த பாயிண்ட். இது என்னது? இதுக்கு பேர் என்ன? சங்கு. சங்கு தமிழில் சங்கு இல்லையா? ஆடம்ஸ் ஆப்பிள்னு இங்கிலீஷ் இந்த ப்ரொட்ரூஷன் வெண்டையில் முன்னால் துருத்திக்கிட்டு இருக்கிறது ப்ரொட்ரூஷன். அது பக்கத்தில் தைராய்டு ட்ரான்ஸர். ஸோ தைராய்டு இதுக்கு பக்கத்தில் தான் இந்த பாயிண்ட் வரும். 9 ஸ்டமக் பாயிண்ட் 9 இங்கே இருக்குது. சாரி 9 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது, 11 வந்து இங்கே அந்த காரை எலும்புக்கு வந்து காரை எலும்புக்கு 11 பாயிண்ட் எல்லாமே ஒரே லைனில் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பாயிண்டில் புறமே அழுத்துங்க போதும். தைராய்டு வந்து ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்ததுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் அழுத்தம் கொடுங்க. ஹைப்போ தைராய்டிசம் குறைந்த அளவு இருக்குது அப்படின்னா தைராக்சின் மாத்திரை சாப்பிட்றவங்கலாம் கிளாக் வைஸில் ப்ரெஷர் கொடுக்கும். நிச்சயமாக குறையுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும். தைராய்டுக்காக இன்றைக்கி 100க்கு ஒரு 10 பேராக தைராய்டு பிரச்சனையோடு தான் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அவங்க பணம் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். தைராய்டு சரியாகும். ஹைப்பர் ரெண்டுமே சரியாகும். அந்த ST 10ங்கிறது ஒரு ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட் தான். ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட் என்ன? பாயிண்ட் பேர்லாம் இருக்குது. ஹோமியோ சரி சமநிலைப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட் சமநிலைப்படுத்தும். கூட இருந்தால் நார்மல் கொண்டு வரும், குறையாக இருந்தாலும் ஏற்றி நார்மல் கொண்டு வரும். அது ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட். அதை நான் சொல்கிறேன். இந்த வகையில் தாடை எலும்பு கீழே வர்றது, கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளி வந்து ST 9. ஆடம்ஸ் அப்படிங்கிற சங்குக்கு நேர இருக்கிறது ST 10. அதுக்கு கீழே காரை எலும்புக்கு மேலே இருக்கிறது ST 11. இந்த 3மே இருக்கக்கூடிய பகுதி வந்து எங்கே? கழுத்து. சரியா? ஸோ இந்த 3ல் எந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணாலும் தைராய்டு சரியாகும், கழுத்து வலி சரியாகும், கழுத்து இழுத்துக்கும், இது திருப்ப முடியாத பிரச்சனை, அதை சரி பண்ணிடலாம். அதோட சேர்த்து எல்லையும் போட்டிங்கன்னா வலி குறைஞ்சிடும். பேச முடியாமல் தன்மை, பேச்சு குளறும், தொண்டை புண், தொண்டையில் வரக்கூடிய எனி ப்ராப்ளம், இந்த 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணும்போது சரியாகும். 3க்குமே ஒரே கரெக்டாக வச்சுக்கோங்க. தைராய்டுக்கு முக்கியமாக பாயிண்ட். சரியா? அப்புறமா 12, 13, 14, 15, 16, 17, 18 வரைக்கும்
12 உறுப்புகள் போக 2 சேனல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? முன் பக்கம் நடுவில் சென்டர் ஆஃப் த பாடியில் வரக்கூடியது ரென் சேனல்னு சொல்லுவோம். கன்செப்ஷன் வெசல். கன்செப்ஷன்னா கருவுறும் வெசல்னு சொல்கிறது. பின்னால் அதே மாதிரி இருக்கிற கொண்டு இருக்கிறது டியூப் சேனல், கவர்னிங் செல்னு சொல்லுவாங்க. ஆளுமை சக்தி உள்ளது அப்படின்னா சரியா? இதை சென்டராக வச்சுக்கிட்டு இப்போ இந்த 2 புள்ளிகளின் தூரத்தை நடத்துவோம். சரியா? ரப்பாக இது பண்ணாதீங்க. இங்கேருந்து நேரம் ஒரு போட்டுக்கிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காரை எலும்பு இருக்கு இல்லையா? எலும்புக்கு மேலே என்ன பாயிண்ட் முடியும்னு சொன்னேன்? 11. எலும்புக்கு கீழே, காரை எலும்புக்கு கீழே 12வது பாயிண்ட்டு ஆரம்பிக்கும். சரியா? 12, 13 ஒரு சூன் இன்டர்வெல்ல 12, 12, 13, 14, 15, 16, 17, 18 வரைக்கும் ஒரே லைனில் ஒரு சூன் இன்டர்வெல்ல அதெல்லாம் இருக்குது. சரியா? நேர்கோட்டில் சென்ட்ரல் கோட்டிலேருந்து 4 சூன் தள்ளி இருக்கும் இந்த கோடு. சென்ட்ரல் லைனில் இருக்குது 4 சூன் தள்ளி இருக்கும். 4 சூனுக்கு எத்தனை விரல்? 4 + 1. 4 1. சரியா? இது 4 சூன். 4 விரல் வச்சாங்க. ஒரு பெருவரலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 5 விரல். 5வது விரல் தள்ளி இருக்கிறது 4 சூன். 4 + 1. 4 சூன் அளவில் சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த காரையும் கீழே கூட 12 இருக்குது. முளைக்காம்பு வழியாகத்தான் அந்த லைன் போகுது. அப்போ முளைக்காம்பு சென்ட்ரல் லைன்லேருந்து 4 சூன் தள்ளி இருக்கும். இப்போ ஒரு நேர் கோடு போட்டிங்கன்னா முளைக்காம்பு வச்சுக்கிட்டு சென்டராக வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா முளைக்காம்பு வந்து எஸ்டி 17வது பாயிண்ட், ஸ்டமக் பாயிண்ட் 17. ஸோ அதுக்கு மேலே 16, 15, 14 ஒரு சூன் இன்டர்வெல்ல அதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் எங்கே வருது? செஸ்ட் ஏரியாவில் வருது. சரியா? இது சொல்லக்கூடிய இத்தனை பாயிண்ட்டும் 12லேருந்து 18 வரைக்கும் செஸ்ட் ஏரியாவில் வருது. ரைட் சைடு 2 சைடு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 12 உறுப்புகளின் புள்ளிகள் வந்து 2 சைடு இருக்குது. இங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. பாருங்க, இது கூட இல்லை. இங்கே பாருங்க, மினி ஸ்கூலில் பாருங்கள் 2 பக்கம் போட்டுருக்காங்க. இதுலேயும் அதில் போடலாம். இதுலேயும் ஒரு சைடு தான் போட்டுருக்காங்க. உங்களுக்கு நான் தனியாக தரேன். சரியா? ஸோ மிட்லைன்லேருந்து 4 சூன் தள்ளி 12, 13, 14, 15, 16, 17, 18 7 புள்ளிகள் 8 புள்ளிகள் வரும். இது எல்லாமே செஸ்ட் ஏரியாவிலேருந்து வரும். ஸோ ரைட் சைடு உள்ள இந்த புள்ளிகளை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதிகளும் சரியாகும். ரைட் சைடில் நமக்கு நுரையீரல் இருக்கு இல்லையா? ஒரு சைடுக்கு 3/4 இருக்குது. இந்த சைடு அதிகமாக இருக்குது. லெஃப்ட் சைடில் ஹார்ட். ஸோ லெஃப்ட் சைடு உள்ள பிரச்சனை நெஞ்சு வெளி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ்னாலே கூட இருக்கலாம். ஸோ இந்த சைடு பாயிண்ட்டை போட்டு பாருங்கள். இந்த சைடு வெளியினா என்ன? வெள்ளை போரையும் வெள்ளை போரையும் சேர்த்துட்டு இந்த பாயிண்ட்களுக்கு போட்டிங்கன்னா வலி குறைஞ்சிடுச்சுன்னா அது நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. சரியா? ஹார்ட் அட்டாக் வர்றதோட இண்டிகேஷன் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இண்டிகேஷன் என்னென்ன? நெஞ்சில் வலி வந்து என்னாகும்? ஏற்பட்ட வலிக்கு வந்து கையில் இறங்கி விரலோட வலி வரும். நல்ல வேர்த்தம். இது இல்லைன்னா அது நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இல்லை. அதனால் பயப்படாமல் இருக்கலாம். வேர்க்கலை எனக்கு வலி இதோட நின்று போச்சு அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை. ஆக இந்த 7, 8 பாயிண்ட்டும் 7 பாயிண்ட் நினைக்கிறேன். 2 பக்கம் இருக்குது. 2 பக்கம் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் ரைட் சைடில் போட்டிங்கன்னா நுரையீரல், இங்கிட்ட ஹார்ட். ஸோ இது சம்மந்தப்பட்ட எதுனாலும் சரி சரியாகும். நெஞ்சு எலும்பில் வலி இருக்குது, எலும்புக்கு நடுவில் உள்ள தசையில் வலி இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த பாயிண்ட்களை யூஸ் பண்ணுங்க. ST 17 எங்கே இருக்குதுன்னு சொன்னேன்? 17வது புள்ளி முல்லை காம்பில் இருக்குது. இது ஒரு அதிசயமான புள்ளி. ஆக்சுவலாக ஏன் இதை பற்றி எந்த ஆதரமே சரியான உபயோகம் சொல்லாமல் இருக்கிறாங்க? முல்லைக்காம்பில் இருக்கக்கூடிய அந்த ST 17
மற்ற புள்ளிகளின் தூரத்தை கணக்கு பண்ணுறக்கா ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ST17ங்கிற அந்த முளைக்காம்பில் இருக்கக்கூடிய புள்ளியை தூண்டினீங்கன்னா பால் உணர்ச்சி அதிகமாகும். ஃப்ரிஜிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, செக்ஸிலே ஈடுபாடே இருக்காது, பார்த்தாலே வெறுப்பில் வெளியே போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த பாயிண்டை தூண்டினீங்கன்னா செக்ஸ் உணர்ச்சி வரும், ஃப்ரிஜிடிட்டியை மாற்றணும். சரி, அது டேஞ்சரஸ் பாயிண்ட், அங்கே நீங்கள் ஊசி குத்த முடியாது. ஸோ ப்ரெஷர் மட்டும் கொடுங்க, சரியா? அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ST18 முளைக்காம்பிலேருந்து ஒரு சுல் கீழே இருக்குது இல்லையா, அந்த 7 பாயிண்ட்களும் ஒரு சுல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே நேர்கோட்டில் அந்த காம்புலேருந்து ஒரு சுல் கீழே இருக்கிற ST18ங்கிற அந்த பாயிண்ட் வந்து இந்த மார்பக பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கும். 17ம் தீர்க்கும். அது டேஞ்சரஸ் பாயிண்ட்டுங்கிறதுனால நீடில் போட முடியாது. நீடில் போட முடியாததுனால ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்யலாம். இல்லை ST18ங்கிற அந்த 18வது பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரஸ்ட் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு வாய்ப்பு. மேஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முளை அலட்சியமாகும். பிரஸ்ட்டு சொன்னால் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க, முளைன்னு சொல்லும்போது ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. தமிழ் அதான் சரியா? இந்த மாஸ்டைட்டிஸ் சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் கட்டிகள், சிறு கட்டிகள் மார்பகத்தில் தென்பட்டால், முக்கியமாக லேடிஸ்ன்னு சொல்லலாம், இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். கட்டிகளை கரைக்கக்கூடிய புள்ளி SP5 காலில் இருக்குது. அடுத்த வாரம் நான் எடுக்கும்போது அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ மார்பகத்தில் கட்டிகள் ஆரம்பத்தில் இருக்குது, எனக்கு வலி இல்லை, ஆனால் அப்போ கொழுப்பு கட்டி தானே அப்படிங்கிறது நெகட்டிவ் இதுக்கு போயிடாதீங்க. இன் தாட் வேண்டாம், அங்கே உங்களுக்கு வேண்டியது யாங் தாட். இல்லை அது வர இருக்கலாம், அதனால் முதல்ல நம்ம ஸ்டெப் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 18 பாயிண்ட்டையும் SP5ங்கிற அந்த பாயிண்ட்டையும் போட்டு UB 67வது பாயிண்ட்டையும் போட்டிங்கன்னா இந்த கட்டி கரைஞ்சி, கட்டி கரைகிறது SP5 கரைஞ்சி அது வெளியே போடணும் இல்லையா, அதுக்காக UB 17ங்கிற 67வது பாயிண்ட் யூரினரி பிளட் 67 போட்டால் தான் அந்த கட்டி வேறு எங்கேயும் தங்காமல், அதாவது அந்த திசுக்கள் வேறு எங்கேயும் போய் ஒட்டிக்காமல் வெளியே விடும். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் ரிஸ்க் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. கட்டி கரைச்சா போதும் இல்லை, அது வெளியேற்றணுங்கிற எண்ணம் என்னமோ அவங்களுக்கு வரதில்லை. நான் நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆக மார்பக புற்றுநோய், மார்பக கட்டிகள், பால் சுரக்கிறதுல உள்ள பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனை மார்பகத்தை சம்மந்தப்பட்ட இருந்தாலும் இந்த 18வது புள்ளி ST18ங்கிற புள்ளியை அதில் பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த புள்ளிகளை நீங்கள் அந்த படத்துலேருந்து அடுத்த மாதம் நீங்கள் கேட்கலாம், டைம் இருந்தால் சொல்லுங்கள், சரியா? அது வருது. இப்போ 18 முடிச்சு பாருங்கள். 19, 20, 30 வோல்ட், 30 வரைக்கும் 19ல் ஆரம்பிச்சு 30 வரைக்கும் நேர்கோட்டில் அது நேர்கோட் கொஞ்சம் 18லேருந்து லேசாக விலகி 2 சொல், இது 4 சொல் இல்லையா? இந்த 12லேருந்து இந்த ST வந்து இங்கே மஞ்சள் அது ஒரு நேர்கோடு 18 வரைக்கும். 19, 18 வரைக்கும் உள்ளது மார்பின் நடுப்புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது? 4 சொல். இது வந்து 2 சொல். 2 சொன்னா எத்தனை வரல வைப்பீங்க? 3 வரல வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே நேர்கோடு. ஸ்டமக் 30 வரைக்கும் 30வது புள்ளி வரைக்கும் அந்த நேர்கோடு வரும். அது ஒரு சொல் தான், ஒவ்வொரு புள்ளிக்கும் இடைவெளி ஒரு சொல் தான், சரியா? அது பார்த்துக்குவேன். ஸோ இது இறங்குறது ஸ்டமக்கில் இறங்கி இருக்கு இல்லையா? அப்போ இந்த புள்ளிகளில் எதை எடுத்தாலும் என்ன பிரச்சனைகள்லாம் தீரும்? வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உணவுக்குழலிருந்து இந்த நெஞ்செலும்பு முடிகிற இடத்துல என்ன ஆரம்பிக்குது? இறப்பை இருக்குது. இறப்பையும் சிறுகுடலும் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஸோ சிறுகுடலின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வளைவில் வரக்கூடிய புண்களுக்கு பெப்டிக் அல்சர் இந்த பாயிண்ட் 19
19 பாயிண்ட் ST 19. அதனால் பெப்டிக் அல்சர், மேல் வயிற்று வலி, நல்லா பார்த்துங்க, மேல் வயிற்று வலி இந்த ST 19, 20, 21 வரைக்கும் அது வேலை செய்யும். கேஸ்ட்ரைட்டிஸுக்கு இது வேலை செய்யும். நிறைய கேஸ் வந்து எனக்கு அப்பப்போ பிரச்சனை உண்டாகுது அப்படின்னாலும் 30 வரைக்கும் வேலை செய்யும். இதில் முக்கியமாக 25 வருது இல்லையா, அது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். அஜீரணம், ஜீரண கோளாறுகள், டயரியா, கான்ஸ்டிபேஷன் 25 பாயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரு ஒரு சூழ்நிலை வந்துட்டு இந்த 6 பாயிண்ட்டுக்குமே 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் வரும். இதெல்லாம் ஒரே பொதுவான அறிகுறிகளை சரி பண்ணும், வயிற்று சம்மந்தமான பொதுவான அறிகுறிகளை சரி பண்ணும். ST 25 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து தொப்புளிலேருந்து 2 சூட் தள்ளி இருக்கும், 2 பக்கம். தொப்புளுக்கு நடுவில் வைக்கணும். ஒரு சிலருக்கு தொப்புள் சின்னதாக இருக்கும், ஒரு சிலர் பெருசாக இருக்கும் இல்லையா. தொப்புளோட சென்டரில் உங்களுடைய கையை வச்சு 2 சூட் தள்ளி எத்தனை விரல் வைப்பீங்க? 3 விரல். 3 விரலுங்கும் போது சுண்டு விரலையும் பெருவிரலையும் செய்யக்கூடாது, நடுவில் உள்ள அந்த 3 விரல் தான். அதனுடைய இந்த ரேகை கணு வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ரேகை எங்கே முடியுதோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டு 25 ST 25 அருமையான பாயிண்ட். ஸ்டமக் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி வரும் இந்த ஒரு பாயிண்ட். அஜீர்ணம், அதை சொன்னாலே அஜீர்ணம், கான்ஸ்டிபேஷன், டயரியா, டிசென்ட்ரி, கேஸ்ட்ரைட்டிஸ், பெயின் எல்லாமே சரி பண்ணோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஹெர்னியாவும் வேலை செய்யும். அப்பெண்டிசிட்டிஸுங்கிற அந்த குடல் வால் அலர்ஜியை அடுத்த 26, 27 சரி பண்ணும். 28, 29, 30 வரைக்கும் ஹெர்னியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணியிருக்கோமா? சரி பண்ணியிருக்கிறோம். ஹெர்னியா போன உடனே ஆப்ரேஷன் இன்னைக்கு மேலே நாளைக்கு செத்து போயிடுவோமா? உடல் இறக்க நோய்னு சொல்கிறோம் இல்லையா, ஹெர்னியா. அது வந்து 28, 29, 30 இந்த 3 பிள்ளைகளை பயன்படுத்தும்போது ஸ்டமக்கோட மற்ற பிரச்சனைகளோடு சேர்ந்து ஸ்பெசிஃபிக்காக ஹெர்னியாவுக்கும் 25 வந்து அப்பெண்டிசைட்டிஸ், 24, 25 அப்பெண்டிசைட்டிஸ்க்கும் வேலை செய்யும். அதில் போடாமல் இருந்துக்கலாம் ஒரு சிலர், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ 30 அதோட முடிஞ்சு போகுது. அதாவது செஸ்ட் ஏரியாவில் 8 பாயிண்டும் இருக்குது, 10 பாயிண்டும் இருக்குது. அந்த ஏரியாவில் உள்ள உறுப்புகளின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய புள்ளிகள் அது இல்லையா, சரியா? அடுத்தது 31 காலை மடக்கினீங்கன்னா தொட வயிறோட சேர்கிற இடத்துல மடிப்போடுது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு 31. அதுக்கு முன்னால் ST 45ங்கிற அந்த கடைசி புள்ளியை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கண்ணில் ஆரம்பித்து காலின் 2வது விரல், காலின் 2வது விரலின் வெளிப்பக்கம் நல்லா புரிஞ்சுக்காங்க. உள்பக்கம் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை தீராது. காலின் வெளிப்பக்கம் இப்படி நிற்கிறீங்க, அந்த விரலோட வெளிப்பக்கம் அது இந்த எண்டு இல்லையா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். செல்லில் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ஃபோட்டோ செல்லுக்கு யூஸே இதுதான். 0.5 சொல், 0.5னா அரை சொல். சரி, பாயிண்ட்டை ஒரு சொல், 0.1 ஒரு சொன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த நகைக்கண்ணிலேருந்து கீழே ஒரு சொல் தள்ளி இருக்கும். ST 45. ஸோ இந்த ST 1ஐயும் ST 45ஐயும் போட்டுட்டு நடுவில் உங்களுக்கு எந்த ஏரியாவில் என்ன பிரச்சனையோ அங்கே உள்ள பாயிண்ட்டுக்கு போட்டிங்கன்னா பிரச்சனைக்கு சரியாகும். சரியா? போட்டுக்கிட்டீங்களா? காலில் 2வது விரலோட வெளிப்பக்கம் நகை கண்ணுக்கு 0.1 சொல் கீழே, காலின் 2வது விரலுக்கு வெளிப்பக்கமாக, கால் விரல் 2வது விரலுக்கு வெளிப்பக்கமாக
நகக்கண்ணிலிருந்து 0.1 கீழே இருக்கக்கூடிய புள்ளி ஸ்டமக் பாயிண்ட் 45. சரியா? முதல் புள்ளி கடைசி புள்ளிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? என்ன பேர் வச்சுருக்கோம்? ஜிங்வெல் ஜிங்வெல் பாயிண்ட். ஆரம்ப முடிவு புள்ளிகள் ஜிங்வெல் பாயிண்ட். என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவோம், ஜிங்வெல்ல பாயிண்ட் போட்டு நடுவில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குள்ளே குறித்தான பாயிண்டை போட்டிங்கன்னா முற்றிலும் அந்த பிரச்சனை தீரும். ஜிங்வெல் பாயிண்ட் போடாமல் போட்டிங்கனாலும் தீரும், ஆனால் திரும்ப வரும். இது வராது. சரியா? ஸோ ST1 and 45 45 பாயிண்ட் இருக்குது. 12 உறுப்புகளுக்கு இரண்டாவது அதிகப்படியான எண்ணிக்கை உள்ள பாயிண்ட் உறுப்பு வந்து ஸ்டமக். 45 பாயிண்ட்கள் ரெண்டாவது அதிகப்படியான புள்ளிகளை குறித்தானது இந்த ஸ்டமக் சேனல். சரியா? 25 31 சொன்னேன் இல்லையா? பார்த்தீங்கன்னா அந்த விரலை பார்த்துக்கணும். ரெண்டாவது விரல் மேலே அப்படியே நேர ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த தொடையும் இடுப்பும் சேரப்படி அந்த பள்ளத்தில் பாருங்கள், கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து ஒரு நேர கோடு கொடுத்து அந்த நேர்கோட்டு தான் இது. இவ்வளோ ஏரியாவுக்கு இது நான் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா கணக்கு. சரியா? அவங்களே இடம் முடிச்சுருக்காங்களா பாருங்கள். ST31க்கு இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், அவங்க முட்டதுக்கெலாம் கொடுத்துருப்பாங்க, இது கொடுக்கல. இருந்தாலும் கூட அங்கேருந்து ஒரு நேர கோடு போட்டிங்கன்னா, வளையாமல் கோடு நேர போட்டிங்கன்னா அந்த நேர்கோடு இங்கே சந்திக்கிற அந்த படத்தில் சந்திக்கிற இடம் ST31. இதிலிருந்து ST34 வரைக்கும் முழங்கால் மேல் முழங்கால் சிப்பியில் மேல் வரைக்கும் ST34 ஒரே லைனில். ஸோ 31, 32, 34, 33, 34 4 பாயிண்ட்டுமே தொடையில் வரக்கூடிய பாயிண்ட். ஸோ இங்கே உள்ள தொடை பிரச்சனைகள் எல்லாமே இந்த 4 பாயிண்டில். 31 வந்து இடுப்பை சுற்றி இடுப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால இடுப்பு பிரச்சனைகள், பின்பக்க வலி, அடிவயிறு வலி, இடுப்பு வலி, இதுக்கெல்லாம் ST31 யூஸ்ஃபுல்லாக. சரியா? 32 மேல் தொடை வலி, தொடையில் எங்கே பிடிப்பிருந்தாலும் சரியாகும். தொடை நடுக்கம் இருக்கும், தொடை நடுக்கம் அதையும் சரி பண்ணக்கூடிய புள்ளி தான் 32, 33, 34. மூட்டு சிப்பியின் மேலே அது வந்து 34. 6 சுன் மேலே 6 சுன்னா 6 சுன் வந்து 31. 6 சுன்னா போட்டு முட்டு வந்து 6 சுன் மேலே 32 சொல்லுங்க. 6 சுன் மேலே முட்டு சிப்பியின் மேல் பகுதியில் வந்து 6 சுன் மேலே 32 இருக்குது. 4 நாள் 8. அப்போது 4 நாள் 8 வரும். சரியா? 32, 33, 34 எல்லாமே ஒரே அந்த தொடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை செயல்படக்கூடிய பாயிண்ட். இந்த 34 அடுத்து வரக்கூடியது 34 கால் முட்டுச்சிருப்பின் மேலே தொட்டு பாருங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய இன்னொரு கையோட தொட்டு பாருங்க. அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மூட்டு வலி இருக்கிறது மட்டும் அந்த பாயிண்டை தொட்டிங்கன்னா அந்த வலிக்கும். பாயிண்டை தொட்டிங்கன்னா வலிக்கும் மூட்டு வலி இருக்கிறது. மூட்டு வலி இல்லாதவங்களுக்கு அந்த பாயிண்டை தொட்டு வலிக்குதுன்னா உங்களுக்கு மூட்டு வலி வரப்போகுது. அட்வான்ஸ் டயக்னோசிஸுங்க. அக்குபஞ்சரில் டயக்னோஸில் அப்ளை பண்ணலாம். பின்னால் வரக்கூடிய வியாதிகளுக்கு முன்னாலே சொல்லுவோம். அதனால் 34 அடுத்து 35, 34 சிப்பின் மேலே, 35 வந்து அது கீழே கால் கீழே அந்த சிப்பி கீழே பாருங்கள். 2 பள்ளம் இருக்கான்னு பாருங்கள். இது டிபியா எலும்பு. இந்த சென்ட்ராக வரக்கூடிய எலும்பு சென்ட்ராக வருது இல்லையா, பெருசாக இருக்கு இல்லையா இந்த எலும்பு. இதுக்கு பேர் டிபியா. இந்த எலும்பு, இந்த மெயின் எலும்பு பேர் டிபியா எலும்பு. சரியா? இதை ஒட்டியே தான் அந்த ஒரு சுன் அளவில் தள்ளி போகுது. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்டமக்
சரி, இங்கேருந்து இதுக்கு தான் போனது. ஒரு சொல் இந்த முட்டி எலும்புலேருந்து ஒரு சொல், இது ஒரு சொல் இல்லையா? ஸோ ஒரு சொல் தள்ளி தான் கடைசி வரைக்கும் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். தள்ளி போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லையா? ஸோ அந்த வகையில் பாருங்க, இது முட்டி சிப்பியோட இதான் முட்டி சிப்பி, இந்த நடுவில் இருக்கிற இதான் முட்டி சிப்பி. இதனுடைய மேல் பகுதியில் இந்த இடத்துல இருக்கிறது 34. சரியா? வழி இல்லை, அவருக்கு இவங்க மட்டும் வச்சுக்கிட்டாரு. அப்படியே கீழே வாங்க. முட்டி சிப்பியோட கீழே சைடில் 2 பள்ளம் வாங்க. 2 பக்கம் பள்ளம் இருக்கா? ST35 முட்டுவலிக்கு அருமையான புள்ளி. ரெண்டுலேயுமே நல்லா ப்ரெஷர். டெய்லி நீங்கள் வாக்கிங் போயிட்டு வரும்போது உட்காந்துட்டு இதெல்லாம் அழுத்தி பார்த்தீங்கன்னா, அழுத்தி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சைனோவியல் புளியிட்டு இருக்கிற காஞ்சி போது எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பொய் எலும்பு தேய்கிறதில்லை, நடுவில் உள்ள அந்த ஜவ்வும் ஜவ்வில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை, அந்த ஈரத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் புளியிட்டு அது வளர்ந்து போயிடுச்சுன்னா முட்டி வெளியே வரும். அது சைனோவியல் புழுக்க ரீசெக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புள்ளி தான் இந்த நம்பர் 35. ஸோ சும்மா இருக்கும்போதே இந்த 2 பழமும் முட்டி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நேரம் வச்சிங்கன்னா இப்போ தெரியறது கஷ்டமாக இருக்கும். மறக்கணும்னா நல்லா தெரியும். ஸோ ST35 அங்கேருந்து எத்தனை சும் 36 இருக்கு? 3. சரியா? இப்படி அளங்க. முட்டு சிப்பியினுடைய 2ல் கையை 4 விரல் வச்சு அளந்தீங்கன்னா 3 சொல். 4 விரலில் 3 சொல் இல்லையா? இந்த டிபியா எலும்பு இப்படி போய் இப்படி முடியும். இது எலும்போட தலைப்பகுதி இல்லையா? தலைப்பகுதியோட இதை கார்னர் தான் அந்த பள்ளம். டிபியா எலும்பு தலைப்பகுதியுடைய கார்னர் தான் அந்த பள்ளம். ஆனால் ST36 அந்த பாயிண்ட் வந்து ஒரு சொல் டிபியா எலும்புலேருந்து தள்ளி இருக்குது. இப்போ அந்த பள்ளத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அந்த ஒரு சொல் தள்ளி இருக்கும். அடுத்துனீங்கன்னா பெஸ்ட் பாயிண்ட் என் அக்குபஞ்சர்னு சொல்லியிருக்கேன். என்ன பாயிண்ட்டு? LI4. தி பெஸ்ட் பாயிண்ட் இன் அக்குபஞ்சர் சொல்லியிருக்கேன். என்ன பாயிண்ட்டு? LI4. LI4. சரியா? தி செகண்ட் பெஸ்ட் பாயிண்ட் 36, ST36. உடம்புல என்னெல்லாம் வியாதி இருக்கோ அத்தனை லிஸ்ட்டு போட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. 140 வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளின்னு போட்டுக்கிறாங்க. ST36 கிட்டத்தட்ட 140 புள்ளிகள், 140 வியாதிகளை சரி பண்ணக்கூடிய புள்ளி ST36. அதனால் இதை கரெக்டாக நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கிட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, சும்மா இருக்கும்போது இதை செய்யலாம். எத்தனை தடவை வேணால் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஊசி போடுறது மட்டும்தான் டைம். அப்போ ப்ரெஷர் கொடுக்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். எனர்ஜியை கூட்டணும்னா கிளாக் வைஸ், குறைக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த ST36 அந்த வீடியோவை பாருங்கள். என்னென்ன வியாதி லிஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள். மூட்டு வலியிலேருந்து முழங்கால் வலி வரைக்கும், தலையில் உள்ள பிரச்சனைகள்லேருந்து பாதம் வரைக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. பெஸ்ட் செகண்ட் பெஸ்ட் அக்குபஞ்சர் பாயிண்ட் இன் த பாடி இஸ் ST36. ஸோ அடுத்து போனீங்கன்னா அதே நேர்கோடு தான். இல்லை 2வது வரலேருந்து இந்த ST36 வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் 37, 38, 39, 40. பாட்டி மட்டும் நேர்கோட்டு வந்து கொஞ்சம் விலகி இருக்கும், கோவிச்சுட்டு தள்ளி இருக்கும். நீங்களாம் வரையில் இல்லை போக நான் 38க்கு ஒரு சொல் தள்ளி இருக்கும். 38க்கு 39 கீழே போய் 39லேருந்து 40க்கு சக்தி ஓட்டம் போய் 40லேருந்து கீழே வர பாதுகாப்பு. சரியா? ஸோ முழங்காலேருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள பிரச்சனைகள்
ஏதாவது சொல்லுங்களேன். கணுக்கால் வரைக்கும் உள்ள பிரச்சனை என்ன சொல்லுங்கள். முழங்காலேருந்து கணுக்கால் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இந்த கண்டசால பிடிப்பு, மூட்டு வலி, அடிக்கால், தசை பிடிப்பு, முக்கியமான வெரிகோஸ் வெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சை நரம்புன்னு சொல்லுவாங்க, நரம்பு சுருள்னு சொல்லுவாங்க. இந்த வெரிகோஸுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட்டுகள் 37 40 வரைக்கும் உள்ள பாயிண்ட்டுகளில் முக்கியமாக 38 40 இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெரிகோஸ் எல்லாம் கண்டினியூமாக சரி பண்ணிடலாம். வெரிகோஸ் இருக்கிறவங்களுக்கு வலி இருக்கும். இப்போ வலி இருந்தால் என்ன செய்யணும்? வலி இருந்தால் என்ன செய்யணும்? நம்ம இங்கே இந்த பாயிண்ட் வந்து வலிக்காக செய்யலை. வலிக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு லைஃபோர் ஆன்டி கிளாக் வைஸும் இங்கே கிளாக் வைஸும் ரத்தம் கரையணும் இல்லையா? கட்டி இருக்கக்கூடிய ரத்தம் கரையணும். கட்டிகளை போலவே ரத்தக்கட்டை நீங்கள் என்ன செய்யணும்? கட்டிகளை கரைக்கக்கூடிய புள்ளி என்னது? சொல்லி கொடுத்தோம் இல்லையா? SP5 சரியா? இதில் வந்து ரத்தம் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ரத்தம் அதுக்குள்ளேயே சுற்றணும். அதனால் UB67 யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்துக்கோங்க. இப்போது 40 புள்ளி வரைக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 41வது புள்ளி வரைக்கும் பாதத்தை மடித்து பாருங்கள். இப்படி மடிக்கும். பாதத்தை மேலே தூக்குங்க. சாக்ஸ் போட்டுக்கிட்டா தெரியாது. சாக்ஸ் காட்டினா தெரியும். அந்த நேர்கோட்டு பார்த்தோம் இல்லையா? 2வது எலும்புலேருந்து நேர்கோட்டு போடுங்க. ஒரு பள்ளம் இருக்குது. அந்த 2வது எலும்புலேருந்து நேர்கோட்டு போட்டிங்கன்னா ஒரு பள்ளம் இருக்குது. அது ST41. பள்ளம் இருக்கா பாருங்கள். தொட்டு பாருங்கள். இருக்கா? அழுத்தி பாருங்கள். இருக்கிறவங்க அழுத்தி பாருங்கள். ST42 அடுத்து வந்து பாருங்கள். 2வது மற்றும் 3வது மெட்டாகார்பல் எலும்புகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தில் உள்ளது. 2வது 3வது விரலுக்கு இந்த எலும்பெல்லாம் வருது பாருங்கள். இது பாருங்கள். அப்படின்னா 2வது 3வது விரல் மேலே அப்படியே எலும்பு ஒட்டியே வாங்க. அது சேரக்கூடிய 2 எலும்பு சேரக்கூடிய ஒரு பள்ளம். அந்த பள்ளம் வந்து ST42 சரியா? 42. அதுக்கு கீழே ஒரு சொல் அவங்க கால் அளவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். 1 சொல் தூரத்தில் இன்னொரு பள்ளம் வரும். அது 43. கடைசியாக இருக்கிறது 44வது பாயிண்ட். கடைசிக்கு முந்தின பாயிண்ட்டு 44. 44வது பாயிண்ட் எங்கே இருக்குது? வெப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? 2 விரலும் சேரக்கூடிய அந்த வெப்புனா என்ன? தசையா? நான் வெப்பிலேருந்து 0.5 அரைச்சோம் மேலே இருக்கக்கூடிய புள்ளி ST44. இந்த ST44 பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன வேலை செய்யும்? வலிகளுக்கு 2 புள்ளி சொல்லியிருக்கேன். இடுப்புக்கு மேலே உள்ள புள்ளிகளுக்கு LI4, இடுப்புக்கு கீழே உள்ள வலிகளுக்கு ST44 சரியா? அதுக்கு மேலே உள்ள வலியை தீக்காதானா அதுக்கும் வேலை செய்யும். LI4 போட்டு ST44 உடம்பில் எங்கே வலி இருந்தாலும் தீர்றதுக்குள்ள வாங்கி. ஸோ அதை இப்படி பிடிச்சிக்கிட்டு கையில் உள்ள வெப்பு இல்லையா? 2 பேரும் சேரக்கூடிய வெப்பு. இதேமாதிரி அந்த காலில் வெப்பு இருக்குது. அங்கேருந்து அழைச்சோம் மேலே அந்த புள்ளி இருக்குது. இப்படி பிடிச்சி கீழையும் மேலே பிடிச்சி இப்படி அழுத்தப்படுத்திங்கன்னா இங்கே அடியில் புள்ளிகள்லாம் இருக்குது. அதுவும் சேர்ந்து வேலை செய்யும். வலிகள். ஸோ கடைசியாக புள்ளி 2வது வரையிலையும் வெளிப்பக்கம் நகக்காலிலேருந்து 0.1 சொல் கீழே இருக்கக்கூடியது 45. இதுவும் வலிக்கு இடுப்புலேருந்து காலில் உள்ள வலிகளை கேட்கும். ஸோ சிங்கிள் பாயிண்ட். ஸோ அந்த சேனலில் எங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 2 பாயிண்ட் போது நடுவில் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பிரச்சனைகள் தீரும் சரியா? பஞ்சபோத தத்துவங்களின் அடிப்படையில் எப்படி தீர்வு காண்பதுங்கிறது பின்னால் வரும் சொல்கிறேன். ஆனால் எல்லா உறுப்புகளும் எல்லா சேனல்லையுமே பஞ்சபோதக உறுப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே 2 சேனலுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ 3வது தான் ஸ்டமக்குக்கு
சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ST41 வந்து ஃபயர் பாயிண்ட், நெருப்பு பாயிண்ட். ST41 அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக நெருப்பு, மண், நிலம், நீர், ஆகாயம்னு சொல்கிறீங்க, அந்த பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா பின்னால் வருது. ஸோ ST41 வந்து ஃபயர் பாயிண்ட், ST43 வந்து மரம், கூண்டு, சரியா? ST44 வாட்டர், நீர் பஞ்சபூதத்தை சேர்ந்தது. ST45 மெட்டல், காற்று, சரியா? ST36 இருக்கு பாருங்க, எர்த்து, நிலம். நிலம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் என்னெல்லாம் இருக்கோ, வயிறு நிலம் தான், உடம்பே நிலம் தான், எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ST36, சரியா? இப்போ உங்களுக்கு மற்ற புள்ளியோடைய கிறிஸ்டல் பாயிண்டை நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ST25 தொப்புள்லேருந்து 2 சூன் தள்ளி இருக்குது. ST25ஓட முக்கியமான இதெல்லாம் ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் சொல்லுவோம். முக்கியமான முன் உறுப்புகளுக்கு வேலை செய்யக்கூடியது. கான்ஸ்டிபேஷன், டயரியா, டிசென்ட்ரி எல்லாத்துக்கும் வேலை செய்யும். இதோடு சேர்ந்து REN 9 REN 6 சேர்த்து போட்டிங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி. காம்பினேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து வியாதிகளை பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு வியாதிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸு காம்பினேஷன் சொல்கிறோம் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ அது வேண்டாம், சரியா? ST21 பாருங்கள். ST21 படத்தில் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. அது வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் ஊசி குத்துனீங்கன்னா, ஊசி குத்துறதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இப்போ குத்தலாம், 1.5 சூட் வரைக்கும் நீங்கள் குத்தலாம். ரைட் சைடில் குத்தும்போது அதுக்கு நேரம் ஈரல் இருக்குது, கல்லீரல், அது டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதனால் சதையை இப்படி பிடிச்சி அரைச்சும் மட்டும் அந்த இடத்துல நீடு போகும். ஸோ நம்ம ப்ரெஷர் மட்டும் தான் கொடுக்க போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல வேலை செய்யணும். கல்லீரலில் பிரச்சனை இல்லாத மனுஷனை இருக்க மாட்டாங்க பொதுவாக. அதனால் அந்த பாயிண்ட்டு லிவர் 13 and 14 ரெண்டையும் சேர்த்து இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ST36 வந்து அப்டோமினல், வயிற்றுக்கு டிஸ்டல் பாயிண்ட். 36 வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு டிஸ்டல் பாயிண்ட். டிஸ்டல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஆசி பாயிண்ட்னா பக்கத்தில் உள்ள புள்ளி, என்ன பிரச்சனையோ அங்கே பக்கத்தில் உள்ள புள்ளிக்கு பேர் ஆசி பாயிண்ட்டு. டிஸ்டல் பாயிண்ட்டு என்ன செய்யும், ஆசி பாயிண்ட்டு அங்கே லோக்கலில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணும். டெம்பரரி, நிச்சயமாக பெர்மனெண்ட் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் டிஸ்டல் பாயிண்ட்டை யூஸ் பண்ணும்போது பெர்மனெண்ட் கிளியர் கிடைக்கும், சரியா? அதனால் வயிறு பிரச்சனைகளுக்கு ST36 போட்டு தான் லோக்கல் பாயிண்ட் ST25 3 4 நீங்கள் போட்டு சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி 38 வந்து சோடர். ST38 பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ST38 வந்து தான் பாட்டி விலைக்கு இல்லையா? இந்த S38 இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஷோல்டர் பெயினையும் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய கையை தூக்க முடியாத, பின்னால் கொண்டு போக முடியாத பிரச்சனைகள் வேறு எந்த சிஸ்டத்துலேயும் சரி பண்ண முடியாது. ஈவன் ஃபிசியோதெரபிஸ்ட் கூட சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த ST38 அந்த ஒரு பாயிண்ட்டை போட்டு நல்லா ஊசி வச்சு குத்துனீங்கன்னா உடனே தூக்கிடுவாங்க கையை. ஃப்ரோசன் ஷோல்டருங்கிற தீர்க்க முடியாத அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கக்குள்ள ஒரு புள்ளி தூக்குறதோ பின்னால் கொண்டு வரதோ ரொட்டேட் பண்ணுறது. ST38 அதோட அங்கே லோக்கல் புள்ளிகள் ஒரு 4 புள்ளி இருக்குது, அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா பெர்மனெண்ட் கியூர் கிடைக்கும், சரியா? ஸோ டிஸ்டல் பாயிண்ட் டு ஷோல்டர்ஸ் வந்து ST38 ரைட்டா? ST40 சொல்ல ST38 ஒரு சொல்லு விலைக்கு ஓடுதுன்னு சொன்னீங்க. அது செஸ்ட் ப்ராப்ளம், மார்பக பகுதியில் உள்ள எத்தனை ப்ராப்ளத்துக்கும் அது டிஸ்டல் பாயிண்ட். 43 வந்து பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் இன் ஃபேஸ், நெக், இந்த ஏரியாவில் வரக்கூடிய வலிகளுக்கு டிஸ்டல் பாயிண்ட் வந்து ST43. 44 அதே வேலை தான் செய்யும். ஸோ 43 44 ரெண்டையுமே நீங்கள் போடலாம். 29 30 எங்கே வருமா லேடிஸ்? 29 30 எல்லாமே அடி வயிற்றுக்கு கீழே வருது இல்லையா? ஸோ மென்சஸ் ப்ராப்ளம், ஆல் லேடிஸ் ப்ராப்ளம் 29 30 கேட்கும். 28 29 30 மூணுமே ஆல் லேடிஸ் ப்ராப்ளத்துக்கு
கர்ப்பப்பை, ஃபெலோபியன் டியூப், இன்ஃபெர்டிலிட்டி, ஜென்ஸுக்கு வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல், விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து இந்த 2 பாயிண்ட் இருக்குது. அது ஆண்களுக்கான வியாதின்னு வரும்போது நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட் சரியா. ஸோ இன்றைக்கி இதோட ஸ்டமக் மெரிடியனோட இதை முடிச்சிட்டேன். ஸோ அடுத்ததாக வரக்கூடியது பிளேன். ஸோ ஸ்டமக்கோட இணை உறுப்பு மண்ணீரல். இதனுடைய உள்ளே போடக்கூடிய ஸ்டமக்கில் போடக்கூடிய சத்து உணவின் சத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை மண்ணீரல். அது வந்து 9லேருந்து 11 மணி, காலை 9லேருந்து 11 மணிக்கு அதிக சக்தி ஓட்டத்தில் இருக்கும். அந்நேரம் ஒரு தண்ணி கூட குடிக்காமல் இருந்தீங்கன்னா சாப்பிட்ட உணவுடைய முழு சத்தையும் அது உறிஞ்சி உடம்புக்கு ஒவ்வொரு கொடுத்தா. நன்றி, வணக்கம்.